வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த பல வாரங்களாக நாம் தேவனுடைய கிருபை, பெருகுகிற கிருபை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 7:46 வாசிக்கிறேன். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. நீங்கள் எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே தாவீதுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபையும் அவருடைய தயவும் எப்படி செயல்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த தயவு, இந்த கிருபை, தேவனுடைய பெருகுகிற கிருபை அப்படின்னு சொல்லும் பொழுது அது தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவரே நம்மோட கூட வந்து தங்கி இருக்கிறார். அதுதான் அர்த்தம் கிருபைக்கு. அதுதான் முக்கியமான ஒரு அர்த்தமாக இருக்கிறது. அப்போ இந்த வேத வசனத்திலே ஸ்தேவான், இந்த வேத பகுதியிலே ஸ்தேவான் தான் இந்த நீண்ட உரையை அவர் சொல்லுகிறார். மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. முன்னாடி வசனங்கள் சொல்றது தாவீதை பற்றி தான் ஸ்தேவான் இங்க சொல்றாரு. தாவீது தேவனிடத்திலே தயவு பெற்றிருந்தான். அப்படின்னா தாவீதோடு கர்த்தர் எப்பொழுதுமே இருந்தார், அவனோட கூட தங்கி இருந்தார். கடவுளுடைய கிருபை மட்டுமல்ல, மனுஷருடைய தயவு கூட தாவீதுக்கு வந்து கிடைக்கும்படி கடவுள் பார்த்து கொண்டார். அது மாத்திரமல்ல, இவன் கர்த்தருக்கென்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கடவுளிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் பண்றான். இது சாதாரணமான ஆள் கிடையாது. இவனோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அடையாளமே இல்லாம ஆரம்பிக்குது. முதல்ல தேவன் இந்த தாவீதை தெரிந்து கொள்றார். தாவீதை தெரிந்து கொள்றார். எதுக்கு தெரிந்து கொள்றாருன்னா, ராஜாவாக தெரிந்து கொள்கிறார் தாவீதை. நல்லா கவனிங்க. தாவீது சாதாரணமாக ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறு பையனாக இருந்தான். இந்த தாவீதை குறித்து 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நாம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் இப்ப சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை இந்த ஈசாயினுடைய குடும்பத்திற்குள்ளாக அனுப்புகிறார். ஏன் அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா, 1ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலைக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். என்ன நடக்குதுன்னா, சவுல் கீழ்ப்படியாம போய் தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி வரதுக்கு முன்னாடி இவரே பலியெல்லாம் கொடுத்துடுறாரு. எல்லா ஆடு மாடுகளையும் கொல்லணும்னு சொல்றாரு கர்த்தர். ஆனா அதுல சிறந்த புஷ்டியா இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்காக இதெல்லாம் வச்சேன், உயிரோட வச்சேன் அப்படின்றாரு பாருங்க. இது சாமுவேலுக்கு பிடிக்கல, கர்த்தருக்கும் பிடிக்கல. கர்த்தர் சவுலை புறக்கணித்துட்டாரு. இப்போ அடுத்த ராஜாவை செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ஷனுக்காக, ராஜாவுடைய செலக்ஷனுக்காக சாமுவேல் தீர்க்கதரிசியை அவர் அனுப்புகிறார். யார்? கர்த்தர் அனுப்புகிறார். இப்போ அந்த வசனத்தை தான் நான் வாசிக்கிறேன். நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். பாருங்க, இவன் தாவீது ஈசாயினுடைய மகன். அவன் என்ன பண்ணுகிறான்னா, ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். நம்ம 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். தாவீது ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார்.
கடவுள் தெரிந்து கொள்றார் அவனை. இதுதான் கிருபை. நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா நாம ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய நோக்கமும் திட்டமும் ரொம்ப பெருசாக இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மளோட கூட இருக்கிறது. கடவுள் நம்மோட கூட இருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்குள்ள ஆழமாக இறங்க வேண்டும். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருங்க, எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்குள்ள வந்துக்கிறாரு. நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் நான் இயேசு என்னுடைய உள்ளத்தில் வாங்க அப்படின்னு சொன்ன பொழுது இயேசு என்னுடைய உள்ளத்தில் வந்திருக்கிறாரு. இப்போ எனக்குள்ள அவர் தங்கி இருக்கிறாரு. அவர் என்னோட கூட இருக்கிறாரு. நான் செய்கிற காரியத்தெல்லாம் வாய்க்க செய்வார் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும் பாருங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவன் எங்கேயும் ஆடு வச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியவே தெரியாது, விஷயமே தெரியவே தெரியாது. இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி மூலமா கடவுள் சொல்றாரு, தாவீதை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். யாருன்னு சொல்ல, அந்த குமாரரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த சாமுவேல் அந்த ஊருக்கு அனுப்புறாரு. எங்க அனுப்புறாருன்னா பெத்லகேமுக்கு அனுப்புகிறார். இப்போ 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் தெரிந்து கொள்றாரு, அவனை ராஜாவை தெரிந்து கொள்றாரு. யாருக்காக தெரிந்து கொள்றாருன்னா கர்த்தர் தமக்காக அவனை ராஜாவாக தெரிந்து கொள்ளுகிறார். அவன் பண்ற வேலை பாருங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறோம், இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேனே, இந்த மாதிரி ஒரு வேலையை நான் ஒரு அற்பமான வேலையை பண்ணிட்டு இருக்கேன், சின்ன வேலையை பண்ணிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு படிப்பு கிடையாது, ஒரு திறமை இல்லை, நான் ஒரு சாதாரணமான வேலையை பண்ணிட்டு இருக்கேனே, நான் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா, நான் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியுமான்னு நீங்கள் யோசிக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் சொல்றார், எனக்காக நான் தெரிஞ்சு கொண்டேன், அவனை ராஜாவா தெரிந்து கொண்டேன் அப்படின்றார். நான் சொல்றேன், கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு பெரிய ராஜ வாழ்க்கையை மேன்மையை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். கிருபை நமக்காக அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறதாய் இருக்கிறது. பாருங்க, இந்த சாமுவேல் தைல கொம்பை எடுத்துன்னு ஈசாயினோட வீட்டுக்கே போயிடுறான். ஈசாயினோட வீட்டுக்கு போன உடனே அவனை பார்த்த உடனே அந்த குடும்பத்தாரெல்லாம் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்கிறீங்க எங்கள் ஊருக்கு, நல்ல செய்தி தானா, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்காக வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் சொல்கிறான், இது மாதிரி கர்த்தர் உன்னுடைய குமாரர்கள் ஒரு ஆளை ராஜாவை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு, அவனை அபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி, மொத்த பேரும் நீங்கள் எல்லாம் குளிச்சு முடிச்சு சுத்த பத்தமாக என்னோட கூட விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறான் பாருங்க. கூப்பிட்ட உடனே எல்லாரும் வராங்க. 6ஆம் வசனம், அவர்கள் வந்த போது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆக்கும் என்றான். அவன் பாருங்க, ஆள் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறான், பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலரா இருக்கிறான், அழகா இருக்கிறான், நல்ல ஜிம் எல்லாம் போய் ராஜா கேத்த ஒரு உடவாகலாம் இருக்குது அவனுக்கு. சாமுவேல் பார்க்குறான் பாருங்க, வெளிப்புறமா பார்க்குறான். பார்த்த உடனே இவனை தான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டு இருப்பார் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். 7ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, வெளிப்புறமா பார்க்காத, இவன் வெளியே பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நான் இவனை புறக்கணித்தேன். பாருங்க, கர்த்தருடைய கிருபை எவ்வளவு அற்புதமான ஒன்றாய் இருக்கிறது. இவனு கிடையாது, இவனை நான் தெரிந்து கொள்ளல, இவனை நான் புறக்கணித்து விட்டேன் சொல்லிட்டு, மனுஷன் பார்க்கிறபடிலாம் நான் பார்க்க மாட்டேன், நான் மனுஷன் முகத்தை பார்க்கறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி சாமுவேலுக்கு ஒரு அறிவுரையை அங்கே கொடுக்குறாரு. அதுக்கு பிற்பாடு அவன் அபினதாபை அழைக்கிறான். 2வது மகன் வரான். அப்புறம் 3வது மகன் சம்மா, அவனும் வரான். எல்லாரும் அந்த மாதிரி ஈசாய் இப்படி தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக போனோம். 7 பேர், மொத்த பிள்ளைங்க 7 பேர் அப்பா கூடவே இருக்கிறாங்க பாருங்க. அப்பாவோட ஒரே வீட்டில் இருக்காங்க. இந்த சின்ன பையன், எல்லாத்தோட சின்ன பையன், அவனை ஆடு மேய்க்கிறதுக்காக அவனை அனுப்பியிருக்காங்க. நம்ம வீட்டில் யார் ரொம்ப சின்ன பிள்ளையோ அந்த பிள்ளைய தானே ரொம்ப செல்லமாக வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளைய தானே ரொம்ப நல்லா கொஞ்சுவாங்க, சின்ன பிள்ளைய தானே ரொம்ப நல்ல ஆசையை அவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் இந்த சின்ன பையனை ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பி, பெரிய ஆட்கள்லாம் பெரிய பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா கூடவே இருக்கிறாங்க. 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அவனை பார்த்து கேட்குறான். அந்த அப்பா தகப்பனை பார்த்து கேட்குறான், உன் பிள்ளைங்க இவ்வளோதானா, இல்லை வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். 11ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். பேரை கூட சொல்ல பாருங்க, அவன் பேர் தாவீதுங்க. சின்ன பையன், ரொம்ப நல்லா இருப்பான், படுசுட்டி,
இதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் சின்ன பையன் ஒருத்தன் இருக்கிறான், பேர் இல்லை. அவன் என்ன பண்றான்னா ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். சாமுவேல் சொல்றார் ஈசாயை பார்த்து, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்க வரும் மட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பெரிய உயர்வை தாவீதுக்கு வச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு பெரிய மேன்மை. தகப்பன் அவனை ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஒரு பெரிய இவ்வளவு பெரிய ராஜாக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னா எல்லா பிள்ளைங்களையும் வர வைக்க வேண்டியது தானே. ஆனா என்ன பண்றான், தாவீது இருக்கிறானே சொல்லவே இல்லை. 7 பிள்ளைகளை மட்டும், மொத்தம் 8 பேர், 7 பேரை மட்டும் முன்னாடி வரான், அனுப்புறான் இந்த சாமுவேல் முன்னாடி. தாவீதை பத்தி சொல்லவே இல்லை, அவன் பேரையும் சொல்லல. அவன் சும்மா ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறாங்க, அவன் ஒன்றுத்துக்கும் உதவாத பையன் அப்படி நினச்சி சொல்லவே இல்லையா என்னன்னு தெரியல. சாமுவேல் சொல்றான், அவனை வர வைங்க, அவன் இங்கே வரும் மட்டும் நான் சாப்பிடவே மாட்டேன்றான். மொத்த பேரும் நிற்கணும், எல்லாரும் நில்ல, அவன் வரட்டும் அப்படின்றான். 12ஆம் வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. பாருங்க, கர்த்தர் சொல்ற, இவன் தான், என்னுடைய பெரிய பெரிய நோக்கங்களை இவன் மேலதான் வச்சிருக்கிறேன். இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இவனை தான் அபிஷேகம் பண்ணும்படியாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த பையனை தான் எனக்காக தெரிந்து கொண்டு இருக்கிறேன். பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பொல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டு வருவோம். இந்த உலகம் எப்படி செலக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, இருக்கிறதே ரொம்ப அறிவாளிகள், திறமசாலிகள், புத்திசாலிகள், பெரிய படிப்பு படித்தவர்கள், அவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமான சம்பளத்தில் என்ன பண்றாங்க, வேலையெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இந்த ஒன்றும் தெரியாத ஆட்கள், அற்பமானவர்கள், இப்போ நம்ம கேட்டுமே, அற்பமானவர்கள், மதிப்பில்லாதவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் யாருமே தெரிந்து கொள்றதே இல்லை. அவங்க சும்மா சாதாரணமான ஒரு வேலையை போய் என்னமோ கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு ஏதோ ஒரு என்னமோ கிடைக்கிறத சாப்பிட்டு அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் பேர்ல நம்மளுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்கும் பொழுது, அவர் நமக்குள்ள வந்திருக்கிறார் என்கிறதை நம்ம உறுதியாக விசுவாசிக்கும் பொழுது, இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்திருக்கிறாரு, அவர் என் கூட தான் தங்கி இருக்கிறாரு, அவர் என்றென்றைக்கும் என்னுடனே கூட இருக்கிறாரு, அவர் என்னோட கூட இருக்கிறதுனால நான் கலக்கம் அடைய மாட்டேன். ஒருவேளை இன்னைக்கு நான் சாதாரணமான வேலையை செஞ்சு கொண்டு இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கிருபை என்னோட இருக்குது, அவர் என்னோட கூட இருக்கிறார், இந்த வாழ்க்கையில அவர் என்னை உயர்த்துவார். ஒருவேளை எங்க அப்பா என் பேரை சொல்றது கூட சங்கடப்படலாம், எங்க அப்பா என் பேரை சொல்றது கூட கொஞ்சம் கூச்சப்படலாம், என்னை பத்தி அவருக்கு ஒரு பெரிய அக்கறை இல்லாம இருக்கலாம், என்னோட உடன் பிறந்தவர்கள் அவங்க என்னை பத்தி நினைக்காம இருக்கலாம், என்ன அற்பமா எண்ணலாம், ஆனா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, கர்த்தர் என்ன மேன்மையா நினைக்கிறாரு, அவருக்காக என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த எண்ணம் வரணும் பாருங்க நமக்குள்ள. நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாரும் படிச்சவங்க, நம்ம நம்மளை யாரும் மதிக்கிறதே கிடையாது. என் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள், ஆனால் நான் தான் கொஞ்சம் கம்மி. ஏன்னா படிப்பு இல்லை, படிப்பு ஏறல, வேலையும் சரியா கிடைக்கல, வருமானமும் அந்த அளவுக்கு இல்லை, பெரிய லெவலில் சொல்லிக்கிறதுக்கு என்னை பற்றி ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம். இல்லை, உங்களுக்கு சொல்லிக்க ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களுடைய இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்றார், உங்களோட வாழ்க்கைக்குள்ள அவர் வந்திருக்கிறார், உங்களை அவருக்காக அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்களை வச்சு பெரிய பெரிய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக அவர் பல திட்டங்களை வச்சிருக்கிறாருங்க. ஏன்னா அவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. இப்போ 13ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, இந்த அபிஷேகம்னாலும் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறாருன்றதுனும் ரெண்டும் ஒண்ணுதான். கிருபைன்னு நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த முதல் வால்யத்திலே நான் சொல்லியிருக்கேன், கிருபைன்னு என்ன, கர்த்தர் நம்மால வச்சிருக்கிற ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு பெரிய அனாயிண்டிங், அது ஒரு பெரிய ஒரு வல்லமை, ஒரு பெரிய சக்தி. அந்த அனாயிண்டிங் பாருங்க இங்க தாவீதின் மேல அங்க வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம்னா என்ன, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். நல்ல கவனிங்க, தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். பாருங்க, இந்த அற்புதம் அங்க நடக்கிறதை நாம பார்க்கிறோம். அபிஷேகம் தாவீதின் மேல வருகிறது. அது மட்டும் இல்ல, அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல வந்து தங்கிட்டார், அங்கே வந்து தங்கிட்டார். எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுங்களா? இப்ப நான் கேட்கிறேன், இவன் பழைய உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்த ஒரு மனுஷன், இவன் மேல அபிஷேகம் இருந்தது, இவன் மேல கடவுளுடைய ஆவியானவர் வந்து தங்கி இருந்தாரு. இவனோட வாழ்க்கையை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இவன் சும்மா சாதாரணமா எங்கேயோ ஒரு இடத்துல, கண்ணு கட்டாத தூரத்துல, யாரும் பார்க்காத ஒரு இடத்துல, தனிமையா வனாந்தரத்துல சொற்ப ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருந்தான்.
ஆனா இவனோட கடவுளுடைய ஆவியானவர் வந்து தங்கினதுனால, கடவுளுடைய கிருபை அவனுக்கு அளவில்லாமல் கிடைச்சபடினால, கடவுள் எல்லா விதத்திலும் அவனை சப்போர்ட் பண்றாரு. கடவுளுடைய வழிகாட்டுதல், கடவுளுடைய ஆலோசனை அவனுக்கு வந்து கிடைக்குது, கடவுளுடைய உதவி வந்து கிடைக்கிறது. நான் சொல்றேன், கிருபை பெற்ற ஜனமாகிய உங்களுக்கும் கூட கடவுளுடைய சப்போர்ட் இருக்கு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், யாருமே சப்போர்ட்டே இல்லைங்க, எனக்கு யாரும் எனக்கு சப்போர்ட் பண்றது இல்லை, எல்லாம் என்னை தனியா விட்டு இருக்காங்க, நான் வந்து தனி ஆளா இருக்கிறேன், எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, பண பலம் கிடையாது, சப்போர்ட் மணி சப்போர்ட் கிடையாது, அரசியல் சப்போர்ட் கிடையாது, ஆள் சப்போர்ட் கிடையாது, எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அப்ப அபிஷேகம்னா என்ன, கிருபைனா என்ன? கர்த்தர் நம்மோட கூட வந்து தங்கி இருக்கிறார், கூடவே இருக்கிறாரு. நிறைய நேரங்களில் நாம தனிப்பட்டவர்களா செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். எனக்கு யாருமே இல்லைங்க, எல்லாரும் என்னை கை விட்டுட்டாங்க. தாவீது சொல்லியிருக்கலாம் இல்லையா, எங்க அப்பா எனக்கு என் பேரை சொல்லி கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க, வருஷ கணக்காயிடுச்சு, என் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்கவே பிடிக்காது, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவனெல்லாம் விட்டுட்டு என்னை வந்து ஆடு மேய்க்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு மிருகம் வந்து அடிச்சு போட்டீங்கன்னா என்ன ஆகுறது? நான் சொல்லியிருக்கலாம்ல, அதெல்லாம் எதுவுமே சொல்ல. இவன் தைரியமா கிளம்பி போறான். ஏன்னா அவனோட கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசமும் அவனுக்குள்ள இருந்தது. நான் சொல்றேன், இன்றைக்கு கிருபை நம்மோட கூட இருக்குன்னு சொல்லும் பொழுது, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருங்க. ஒருவேளை இந்த உலகத்துல யார் என்னை கைவிட்டாலும் சரி, என்னை பெற்றவர்கள் கைவிட்டாலும் சரி, என்னை வந்து என்னோட உடன் பிறந்தவர்கள் கைவிட்டாலும் சரி, என்னோட கூட கர்த்தர் இருக்கிறாரு. அவருடைய கிருபை என்னோட கூட இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் என்னோட கூட இருக்கிறது. அவரே வந்து எனக்கு உள்ள தங்கி இருக்கிறாரு. நான் எடுக்கிற காரியத்தில் எல்லாம் ஒரு பெரிய வெற்றி அவர் தருகிறாரு. எனக்கு அவர் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறாரு. எனக்கு எல்லா விதத்திலும் அவர் உதவி செய்யறாரு, என்ன சப்போர்ட் பண்றாரு அவரு. அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். பாருங்க, அவன் மேல வந்து தங்கி இருந்தார். இது மூலமா என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, கிருபை அவனோடு கூட இருக்கும் பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆவறதை நம்ம பார்க்கிறோம். பின்னாடி வருகிற வசனங்களை நான் வாசிக்க போறேன். ஒரு பிரச்சனை யாருக்கு? சவுல் ராஜாக்கு ஒரு பிரச்சனை. இப்பவும் சவுல் தான் ராஜாவா இருக்கிறான். ஆனா இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்ப சவுலுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு அசுத்த ஆவி வந்து அவனை, பொல்லாத ஆவி வந்து அவன் இந்த சவுலை கலங்க பண்ணிட்டு கொண்டு இருக்குது. இதுக்காக அவன் என்ன பண்றான், யாராவது ஒருத்தர் நல்ல வாசிக்க தெரிஞ்ச, இசை வாசிக்க தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவன் கொண்டு வந்து அவனை எனக்கு வந்து வாசிக்க சொல்லுங்க, சுரமண்டலத்தை வாசிக்க சொல்லுங்க, அப்ப எனக்கு கொஞ்சம் நல்ல ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். பாத்தீங்களா, நம்ம நினைக்கிறோம் நம்மளை யாரும் கவனிக்கவே இல்லைன்னு, ஆனா யாரோ ஒருத்தருடைய கண்ணில் நம்ம பட்டிருக்கிறோம். ஒரு வேலைக்காரன் ஒருத்தன் வந்து இவனை பார்த்திருக்கிறான். இவன் எங்க போய் அவனை ஆடு மேய்க்கும் போது பார்த்தானோ என்னமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. எவனோ ஒருத்தன் பார்த்துக்கிறான். அவன் யாருன்னா சவுல் கிட்ட வேலை செய்யற ஒரு வேலைக்காரன். இந்த ராஜானுடைய வேலைக்காரன் ஈசாயினுடைய குமாரனாகிய தாவீது அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சி கொண்டு அங்க தம்புரு வாசின்னு நல்லா வந்து பாட்டெல்லாம் பாடின்னு இருக்கும்போது இவன் பார்த்துடுறான். இவன் தாவீதை பார்த்தது தாவீதுக்கு தெரியாது, ஆனா இவனுக்கு தெரியுது தாவீது யார், எப்படிப்பட்டவன் தெரியுது. அவனை பத்தி சொல்றான் பாருங்க, அவன் வாசிப்பதில் தேறினவன். நல்லா கவனிங்க, வாசிப்பதில் நல்லா வாசிக்க கூடியவன். அப்படின்னா என்னன்னா, இவன் பார்க்கும்போது பார்த்துட்டு உடனே கிளம்பி வந்துடல, பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவனை கவனிச்சிருக்கான். அவனை கவனிக்கும் போது தாவீது என்ன பண்றான்னா, அவன் பாட்டுன்னு கடவுளை துதித்து ஆராதிக்கிறான். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையாம மாட்டேன். அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் லண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி என் நாமத்தின் நிமித்தம் தம்முடைய நீதியின் பாதையிலே என்னை இப்படி எல்லாம் பாட கேட்டிருக்கிறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்லைன்னா அவன் சொல்லியிருக்க மாட்டான். என்ன நிறைய பாடல்ல பாடிடுறான் தாவீது, தம்புரு வாசிச்சுன்னு நல்லா பாடிடுறான். அவன் இந்த வேலைக்காரன் கேட்டிருக்கிறான். அப்ப கேட்கும் போது அவனுக்கு நல்லா தெரியுது, இவன் சாதாரணமா வாசிக்கல, ரொம்ப வருஷமா இவன் வாசிக்கிறவன் போலகுது. ஏன்னா வாசிக்கிறதில் தேறினவன் இவனுக்கு தெரியுது. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் கர்த்தர் அதுல ஒரு பெரிய திறமையை அவர் உங்களுக்கு அளிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய உதவியோடு கர்த்தர் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறாருங்க. அவர் என் கூட இருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு எல்லாரும் என்ன வந்து ஒரு மாதிரி பேசலாம், ஆனா அவர் என் கூட இருக்கிறதுனால என்ன இதுல பயங்கரமா தேர்ச்சி பெற வைக்கிறாரு. ஒருவேளை சாதாரணமான வேலையை கூட நான் செஞ்சிருக்கலாம், ஆனா இந்த வேலையில கர்த்தருடைய கிருபை என்னோட கூட இருக்கிறது. அவருடைய கிருபை, அவருடைய தயவை பெற்று நான் இந்த வேலையை செய்யறதுனால இந்த வேலை எனக்கு வாய்க்கும், இதுல பெரிய வெற்றி
அடைவேன் என்று நம்ம நினைக்கணும், விசுவாசிக்கணும். அப்புறம் சொல்றான், அவன் வாசிக்கிறதில் தேறினவன். எப்படி வாசிக்கிறான்? அபிஷேகத்தின் கீழ் நின்று வாசிக்கிறான். கடவுள் அவனோட கூட இருக்கிறாருன்னு நினைச்சு வாசிக்கிறான். நம்ம கூட பாருங்க, ஒரு திருச்சபையில் வந்து நம்ம இந்த சபைக்கெல்லாம் வரும்பொழுது, நான் இதை வந்து யாருக்காக செய்கிறேன், இங்கே இருக்கிற பிரசங்கம் பண்ணுற பாஸ்டருக்காக நான் வரேன்னா, போகலன்னா அவர் வந்து ஃபோன் பண்ணுவார், போகலன்னா வருவார், அதுக்காக போகக்கூடாது. அதுக்காக சபை ஆராதனை வந்து அட்டன் பண்ணக்கூடாது. சபை ஆராதனை எதுக்கு வந்து அட்டன் பண்ணுறோன்னா, நான் ஆண்டவரை துதிக்க போகிறேன், நான் வந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், மகிழ்ச்சியோடு நான் போக போகிறேன், நேரத்துக்கு நான் போக போகிறேன், முன்னாடியே நான் போய் காத்திருக்க போகிறேன், ஆண்டவருக்காக நான் இதை செய்கிறேன். எந்த மனுஷனுக்காக நான் செய்யலை, இதை வந்து ஆண்டவருக்காக நான் செய்கிறேன். அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆராதனையின் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். நான் சொல்கிறேன், ஆராதனையின் போதே கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இருக்குது. ஆராதனையின் போதே கடவுள் பெரிய சுகத்தை கொடுக்கிறார். ஆராதனையின் போதே ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார். பாருங்க, தாவீது அப்படிதான் இருக்கிறான். இந்த அபிஷேகத்தின் கீழ் நின்று வாசிக்கிறான். பாருங்க, கடவுள் என்னோட கூட இருக்கிறார்ன்ற ஒரு உணர்வோட கூட இந்த பாடல்களை பாடுறான், கர்த்தருக்கு ஆராதனை செய்யறான். அதனால அவன் சொல்றான், அவன் வாசிக்கிறதிலே தேறினவன். அப்புறம் சொல்றான், அவன் பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலின்னா ரொம்ப தைரியசாலிங்க அவன். என்னமோ இவன் பார்த்துருக்கிறான் பாருங்க. இந்த வேலைக்காரன் ராஜா கிட்ட சொல்லணும்னா பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல முடியாது, சும்மா முகஸ்துதிக்காகலாம் சொல்ல முடியாது. இவன் என்னமோ பார்த்துக்கிறான். ஒருவேளை அந்த கரடியை சிங்கத்தை அடிக்கும் போது இவன் பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். இவன் வந்து பராக்கிரமசாலி, ரொம்ப தைரியசாலி, பயந்தாங்கோலி இல்ல. அப்ப நான் சொல்றேன், கிருபை நம்மோடு கூட இருக்கிறதுன்றதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, உள்ள வந்தாச்சு, என்னைக்கும் வந்துட்டாரு. என்னைக்கு நான் இயேசுவை ஆண்டவரை ரட்சகரை ஏற்றுக்கொண்டோம், அன்னைக்கே உள்ள வந்துட்டாரு. இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம செய்யற வேலையில நல்லா தேரணும், சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது, நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும், எந்த ஒரு வேலையும் விடக்கூடாது, போய் செய்யணும். ஒருவேளை கடினமான வேலை இருந்தா கூட சரி, அதுல அந்த வேலையை சுலபமா செய்யறதுக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை அவர் தருவார். உள்ள கேட்கணும் பாருங்க, உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும். ஆண்டவரே, நீர் எனக்குள்ள தங்கி இருக்கிறீர், என்றென்றைக்கும் என்னுடனே கூட இருக்கும்படியான பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் வல்லமையின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர், ஜீவனின் ஆவியானவர், செழிப்பின் ஆவியானவர், ஆசீர்வாதத்தின் ஆவியானவர். ஆண்டவரே, இந்த ஆவியானவர் இடத்துல நான் கேட்கிறேன், இந்த வேலையை செய்யறதுக்கு நல்ல தெய்வீக ஞானம் வேணும். ஒருவேளை எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிடலாம், என்னோட சீனியர்லாம் கூட முடியாதுன்னு சொல்லிடலாம். ஆனா இதுல நான் தேர்ணும் ஆண்டவரே, இதுல நான் நல்லா வரணும், இந்த வேலையை செய்யறதுக்கான கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கடவுளுடைய கண்களிலே நான் தயவு பெற்றிருக்கிறேன், இந்த வேலையை நான் சிறப்பா செய்ய முடியும்ன்றதை நம்பி போய் அதை செய்யணும். பாருங்க, தைரியம் எடுத்து செய்யணும், பயப்படக்கூடாது. இல்லைங்க, நம்ம கை வச்சு ஏதாவது ஒன்று ஆகி போயிடுச்சுன்னா ஒன்றும் ஆகாதுங்க, நீங்க கை வச்சா அது நல்லா வரும் கண்டிப்பா. சொல்றான், அவன் வந்து பராக்கிரமசாலி, தைரியசாலி, பயந்தாங்கொள்ளி கிடையாது. சும்மா சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போடுவாங்க, ஐயோ இந்த தண்டியை குடிக்கவும் கூடாது, குடிச்சா ஏதாவது ஆயிடுமா, இதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா ஏதாவது ஆயிடுமான்னு ஒரு பயம். நான் சொல்றேன், தைரியமா இருக்கணும், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அவன் பராக்கிரமசாலி மட்டும் இல்ல, யுத்த வீரனா இருக்கிறான். யார் சின்ன பையங்க அவன், 7 பிள்ளைங்க இருக்குது, அதெல்லாம் ரெடியா இருக்குது, யுத்தத்துக்கு ரெடியா இருக்கு, ராணுவத்தில் இருக்காங்க, 3 பேர் ராணுவத்தில் இருக்கானுங்க. இந்த 7 பேர்ல 3 பேர் ராணுவத்தில் இருக்காங்க, மீதி பேரும் அந்த ராஜாக்கு ஒரு இன்டர்வியூல கலந்துக்கிறாங்க. அப்ப 7 பேர் எப்படி இருப்பாங்க பாருங்க, வாட்டு சாட்டமா இருக்கிறாங்க. இவன் சின்ன பையன், ஆனா இவனை பத்தி சொல்றான், இவன் யுத்த வீரன். சண்டை வந்தா ஜெயிக்காம ஓட மாட்டாங்க, போட்டின்னு வந்தா ஜெயிக்காம ஓட மாட்டான், அப்படிப்பட்ட ஒரு நல்ல வீரன். அது மாத்திரம் அல்ல, காரிய சமர்த்தன். காரிய சமர்த்தன்னா மற்ற மொழியாக்கங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது அவனுடைய கணிப்பு சரியாக இருக்கும், அவனுடைய பேச்சு ரொம்ப துல்லியமாக இருக்கும், பேச்சு சாதுரியம் மிக்கவன், காரிய சமர்த்தன். ஒரு வேலைக்காக அவனை அனுப்புனா கண்டிப்பா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வருவாங்க. அவ்வளவு பெரிய நல்ல ஆளவன், எவ்வளவு டீட்டெயில் பாருங்க அவனை பத்தி. சௌந்தரியம் உள்ளவன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்றான், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். யாருக்கு தெரியுது? வேலைக்காரனுக்கு தெரியுது, அப்பாவுக்கு தெரியல, கூட பிறந்த 7 சகோதரமார்கள் தெரியல,
ஆனா ஒரு வேலைக்காரன், சவுலினுடைய வேலைக்காரனை சேர்த்து கர்த்தர் அவனோட கூட இருக்கிறாருங்க. ஏன்னா இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஒரு பேச்சு சாதுரியம் உள்ளவனா இருக்க முடியாது, இவ்வளவு சின்ன வயசுல யுத்த சமர்த்தனா இருக்க முடியாது, யுத்த வீரனா ஆக முடியாது, இவ்வளவு சின்ன வயசுல ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலியா வர முடியாது, இவ்வளவு சின்ன வயசுல தேர்னவனா வர முடியாதுங்க. இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் இல்லாட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே முடியாது. வேலைக்காரன் கரெக்டா சொல்றான் பாரு, கர்த்தர் அவனோட கூட, கிருபைன்னு என்னங்க, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறது. நான் சொல்றேன், ஒரு வேளை கடினமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது தைரியமா அந்த சூழ்நிலைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு துணிச்சலும் தைரியமும் நமக்கு வேண்டும். ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது அதை சாதுரியமாக, அதை காரிய சமர்த்தனாக, அதுல ஒரு பெரிய வெற்றியை எடுக்கிறதுக்கு நமக்கு தெரியணும் பாருங்க. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. எல்லா நேரத்திலையும் நம்ம கூட இருக்கிறார். நம்ம நினைக்கிற சர்ச்சைக்கு வர அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, 24 மணி நேரமும் கர்த்தர் நம்மோட கூட தான் இருக்கிறார். இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்றோம்? யாருக்காவது ஃபோன் பண்றோம், யார்கிட்டயாவது போய் கேட்கிறோம், இல்லைன்னா நமக்குள்ளவே நம்ம என்ன பண்றோம்? புழுங்கி 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 அதையே நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம், வருத்தப்படுறோம், கண்ணீர் விடுறோம் தேவைப்பட்டாக்கா. இல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம எதிர்த்து வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோட நாம பேசணும். உள்ளான மனுஷனோடு நாம பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனுஷனோடு ஒன்றரை கலந்திருக்கிறார். இப்ப நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒரே ஆவியாகி இருக்கிறது ஆயிட்டு இருக்குது. இப்போ உள்ள அவ்வளவு பெரிய பவர் இருக்கு, அவ்வளவு பெரிய தெய்வீக ஞானம் இருக்கு, ஒரு பெரிய வல்லம் இருக்கு. பாருங்க, இந்த சின்ன பையனை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க செய்யற ஒவ்வொரு வேலைகளையும் அவர் வாய்க்க செய்யறார். எந்த வேலையா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை வரும்போது பயந்து கலங்கி நடுங்கி திகில் அடைந்து, ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை என் எதிரி கூட வரக்கூடாதுன்னு சும்மா பிலாசபி பேசின்னு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது தைரியமாய் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். ஏன் தைரியமா இருக்கணும்னா, நம்மளுடைய பலம் இல்லை, நம்முடைய சாமர்த்தியம் இல்லை, நம்முடைய அறிவு இல்லை, கடவுள் நமக்குள்ள இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு, நமக்கு ஒரு விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும். அப்ப ராஜாவை கூப்பிடுறாரு. 19 வசனம் பாருங்க. அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். நல்ல ஞாபகம் இருக்கா? போன வாரம் யோசேப் பத்தி பார்த்தோம். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையிலிருந்து ராஜா கூப்பிடுறான், என்கிட்ட வர சொல்ல. அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி, சிறைச்சாலை ட்ரெஸ் எல்லாம் கட்டி, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு, முக சவரெல்லாம் பண்ணி, பிரமாதமா சென்ட் கிண்டெல்லாம் போட்டு ராஜா முன்னாடி கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா சவுல் ராஜா ஈசாயின் இடத்தில் அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு. யாராவது மறுப்பு சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன், யாருமே மறுப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ராஜா கட்டளைறாரு, அவனை என்கிட்ட அனுப்பு, எனக்கு வேணும். நான் சொல்றேன், ஏன் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார்? ஏன்னா அந்த ராஜாக்கு நீங்க வேணுங்க, அவருக்கு நீங்க வேணும். உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். யாருக்காக? எனக்காக தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. ஈசாக்கு வேற வழியே கிடையாது. இல்லைங்க, 7 பிள்ளை இருக்கிறாங்க, அவங்கள யாராவது ஒருத்தர், அவங்க ரொம்ப நல்ல ஆட்களுங்க, 3 பேர் ஏற்கனவே உங்க ராணுவத்தில் இருக்காங்க, கொஞ்சம் பாடி அடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அவங்கள யாராவது ஒருத்தரை கேளுங்கன்னு அனுப்புறான். அவன் ஆட மேய்ச்சின்னு இருக்காங்க, அவன் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ராஜாவினுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தெய்வீக ஞானமும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரும் தாவீது கிட்ட தான் இருக்கிறான். நான் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஞானமும் தெய்வீக அறிவும் சாமர்த்தியமும் கடவுளுடைய வல்லமையும் உங்களுக்குள்ளதாங்க இருக்குது. நான் சொல்றேன், உங்களை ரொம்ப பெருசா நினைங்க. முதல்ல நம்மள அப்படியே ரொம்ப ஒண்ணுமே இல்லாதவர்களா சாதாரணமா நினைச்ச கூடாது. நீங்க சாதாரணமான ஆள் தான். ஆனா கர்த்தர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்றதுனால, நீங்க ஒரு பெரிய ஸ்பெஷல் பீப்புளா இருக்கிறீங்க, ஒரு விசேஷித்த ஆளாய் மாறி இருக்கிறீர்கள். உங்களால எல்லா பெரிய கடினமான காரியங்களையும் செய்ய முடியும். 21 வசனம், 20 வசனத்துல ஈசாய் தாவீதை அனுப்புறான். 21 வசனம், அப்படியே தாவீது சவுலின் இடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். நிக்கிறான், சும்மா நிக்கிறான். அடுத்த வார்த்தை சொல்லுது, அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். கிருபை என்ன பண்ணுது பாத்தீங்களா?
பெரிய பெரிய ஆட்கள்லாம் நம்மளை சிநேகிக்கும்படி செய்யுது. நமக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. தாவீது முறையா ராஜாவுடைய சமூகத்துக்கு வரான். ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ராஜாவுக்கு முன்னாடி எப்படி வரணும் என்ன ஏதுன்னு கூட உண்மை தெரியாது. ஆனா வந்து நின்ன உடனே ராஜாக்கு அவன் மேல ஒரு பெரிய பிரியம் உண்டாகிறது, அவன் மேல ஒரு பெரிய சிநேகம் உண்டாகிறது. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக மக்கள் உங்களை சிநேகிக்கும்படியாக ஆண்டவர் செய்வாருங்க. இதாங்க கிருபை. நிறைய மக்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். பெரிய பெரிய ஆட்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். பாருங்க 21ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே தாவீது சவுலின் இடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் நேசித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு பெரிய வேலை வருது. என்ன வேலைன்னா, ஆடு தானே மேய்ச்சிட்டு இருந்தான். நல்ல கவனிங்க, உங்களுக்கு ராஜா வாழ்க்கையை பத்தி ஒன்றும் தெரியாது. இப்ப ராஜாவுக்கு மெய்காப்பலானாக மாறிவிட்டான். இவனுக்கு என்னங்க தெரியும்? வாழை பிடிக்க தெரியுமா இல்ல கத்திய பிடிக்க தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கவனை வச்சு கல்லை வச்சு அடிக்கிறது தான். ஆனா கடவுள் பாருங்க, இவன் அவருக்காக தெரிஞ்சு கொண்டதுனால, அவருடைய கிருபை இவனோட கூட இருக்கிறதுனால, கர்த்தரே இவனோ விரும்பி இவன்கிட்ட வந்து இவனோட கூட தங்கி இருந்ததுனால, இவன் மேல தங்கி இருந்ததுனால ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவனா மாறிட்டான் கொஞ்ச நேரத்துக்குள்ள. அடுத்த வசனம், சவுல் ஈசாயின் இடத்தில் ஆண் அனுப்பி, தாவீது எனக்கு முன்னாடி நிக்கட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அனுப்ப மாட்டேன். அவனுக்கு ஒரு பெரிய வேலையை போட்டு கொடுத்துருக்கிறேன். என் அரண்மனையில் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கிறேன். எனக்கு மெய்காப்பாளனாக எனக்கு கண் எதிர்க்க வச்சிருக்கிறேன். அதனால எனக்கு முன்னாடி நிக்கட்டும், என என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். தகப்பன் தயவு கிடைக்கல, கூட பிறந்தவங்களுடைய சகோதரர்களுடைய தயவு யாருக்கும், இந்த யாருடைய தயவும் தாவீதுக்கு கிடைக்கல. ஆனா பெரிய ஊர்லயே பெரிய ஆளு யாரு? ராஜா தான். பெரிய ரொம்ப ஒரு உச்ச நட்சத்திரம் அவர் தான். பிக் மேன் அவர் தான். ஊர்லயே பெரிய ஆள் ராஜா தானே. அவருக்கு மேல யாரும் இருக்குது? யாரும் கிடையாது. இப்ப ராஜாவுடைய தயவு தாவீது கிடைச்சிச்சுன்னு போய் சொல்லுங்க அவனுக்கு. யாருக்கு? ஈசாய்க்கு போய் சொல்லு. ஈசாய்க்கு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் போய் எப்படி மெய்காப்பாளனா இருக்க முடியும்? இவன் என்ன பண்ண முடியும் ராஜாவுக்கு? அப்படின்லாம் வந்து அவன் யோசிக்கிறான். இப்ப கர்த்தர் கரெக்டா ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நடப்பிக்கிறாரு. என்னன்னா, பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு பெரிய சண்டை அங்க உண்டாகிறத நாம் பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலேயே இதான் வந்து அங்க ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய ஒரு யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. 4ஆம் வசனம் வாசிக்கிறேன், 17:4 வாசிக்கிறேன். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். 6 அடி 1 ஜான், மொத்தம் 6 அடி. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமா இருக்கும். அதாவது சுருக்கமா சொன்ன அந்த வசனங்கள்லாம் வந்து வாசிச்சு பாருங்க. இங்க இருந்து அப்படியே லைனை நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா, சுருக்கமா சொன்னா பார்க்கறதுக்கு அதிபயங்கரமா இருப்பான். அவ்வளவுதான். பார்த்தாவே பயம் வர அளவுக்கு இருக்கிறான். யார்? கோலியாத்து. ஏன்னா உயரம் அந்த அளவுக்கு, அவனுடைய ஆயுதங்கள் அந்த அளவுக்கு இருக்கு, கட்டில் அந்த அளவுக்கு இருக்கு, ஈட்டி அந்த மாதிரி இருக்கு, படைசால் அந்த மாதிரி இருக்கு, கேடயம் அவ்வளவு பெருசா இருக்கு. எல்லாமே பார்த்தாவே கிலி உண்டாக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ் அவனுக்கு இருக்கிறது. அவன் என்ன சொல்றான்? 8ஆம் வசனம், அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது, யுத்தத்துக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டு ஷூஸ் எல்லாம் மாட்டின்னு வந்து நிக்கிறாங்க. காலையில பரேட்லாம் போயிட்டு ரோல் கால்லாம் முடிச்சுட்டு வந்து நிக்கிறாங்க, யுத்தத்துக்கு வந்து நிக்கிறாங்க ரெடியா. இப்ப என்ன பண்ண? யுத்தம் பண்ணணும். இவன் வந்து கேட்கறான், சத்தமா சொல்றான், யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்கிட்ட வரட்டும். ஏங்க, நம்ம எல்லாரும் சண்டை போட தேவையில்ல, ஒரு ஆள் வாங்க யாராவது. 9ஆம் வசனம், அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேன் ஆகில் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். பாருங்க, இந்த கோலியாத்து வந்து பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறான், சாத்தானுக்கு அடையாளமா இருக்கிறான். டெய்லி வந்து என்ன பண்றான்? அவன் சத்தம் போட்டு சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க என்னத்துக்கு வந்து சண்டைக்கு நிக்கிறீங்க?
ஒரு ஆள் எனக்கு என் கூட வாங்க, எங்கூட சண்டை போகிறதுக்கு யாராவது ஒரு ஆள் வாங்க. பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒரு மல்யுத்தம் நடக்குது, இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு போட்டி நடக்குதுன்னு சொன்னால் ஒரு ஏஜ் குரூப் இருக்கும். அண்டர் 17, அண்டர் 18 இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இப்போ குத்து சண்டை வருதுன்னா 55 கிலோ வெயிட் இருந்தாக்கா அதே அளவு வெயிட் இருக்கிற ஈக்குவலாக இருக்கிற ஆள் தான் மோத முடியும் இல்லையா? ஒரு பெரிய ஒரு ஆளும் ஒரு சின்ன ஆளும் மோத முடியாது. ஆனால் பிசாசு பாருங்க வந்து நின்று தினந்தோறும் வந்து அவங்கள பார்த்து சொல்கிறான், யாரோ ஒருத்தன் வாங்க என்கிட்ட சண்டை போடுறதுக்கு வாங்க, நான் அவனை ஜெயிச்சேன்னா நீங்கள்லாம் எனக்கு அடிமை, அவன் என்ன ஜெயிச்சான்னா கொண்டுட்டான்னா நாங்கள்லாம் உனக்கு அடிமை அப்படின்றாங்க. பாருங்க, நல்ல இப்ப கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பக்கம் பெலிஸ்தருடைய ராணுவம், இந்த இடத்துல கோலியாத் நிக்கிறான், இந்த பக்கம் இஸ்ரவேலுடைய சேனை எல்லாம் நிக்குது, எல்லாம் யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் போட்டு நிக்கிறாங்க, ஈட்டி அப்புறம் கேடையெல்லாம் இருக்குது. இங்க இஸ்ரவேலுடைய சேனை இருக்குது. இங்க இருந்து இவன் கத்துறான், சத்தம் போட்டு சொல்றான், யாராவது ஒருத்தர் வாங்க அப்படின்னு. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணாங்களாம் கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அவன் ஒண்ணுமே பண்ணவே இல்லை, இன்னும் அவன் ஒண்ணுமே பண்ணவே இல்லைங்க, சும்மா அவனோட வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். பிசாசு நம்மளையும் இதே மாதிரிதான் பண்றான் பாருங்க. நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்குது, அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்குது, அவருடைய ஜீவன் ஜோய ஜீவன் நமக்குள்ள இருக்குது, இவ்வளவும் நமக்குள்ள இருக்குது. ஆனா உள்ள பார்க்காம அவனா பண்றான், வெளிப்புறமான பார்வையை நம்ம வெளிப்புறத்துல வைக்கிறதுக்கு நம்மள தூண்டுகிறான். யாராவது ஒருத்தருக்கு ஒண்டி கொண்டி யாராவது வாங்க. நம்ம என்ன பண்றோம், நம்முடைய மாம்ச அறிவு, மூளை அறிவு, நம்முடைய மாம்ச பலம், இதை நம்பி நம்ம என்ன பண்றோம், ஓடிய போயிடுறோம், பயப்படுறோம், கலங்குறோம். பல வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை கண்டு அஞ்சுகிறோம், பயப்படுறோம், கலங்குறோம், திகில் அடைகிறோம். ஐயோ இவன்கிட்ட எப்படி போய் மோதுறது, இவன் இவ்வளோ உயரமா இருக்கானே, இவன் இவ்வளோ பலசாலியா இருக்கானே, இவன்கிட்ட போனா கண்டிப்பா நம்ம தோத்துருவோம், இப்படியே தான் நினைச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா 24ஆம் வசனத்துல 16ஆம் வசனத்துல இவன் என்ன பண்றானா, 40 நாள் இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து 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 இந்த மாதிரி 40 நாள் மிரட்டிட்டே இருக்கிறான். 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 17, 24 வாசிக்கிறேன். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது, நல்ல கவனிங்க, முதல்ல அவன் வார்த்தை என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. ரெண்டாவது அவனுடைய அந்த மனுஷன் என்ன பண்ணுகிறார்கள், காணுகிறார்கள். இந்த கண்ணில் பார்க்கறாங்க, இந்த காதுல கேட்கிறாங்க. அவன் சொல்றத காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். ஓடிடுவான். கொஞ்ச நாளா யோசிச்சு பாருங்க, நல்ல பரேட் பண்ணிட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கன்னு, ஷூ எல்லாம் போட்டுக்கன்னு யுத்தத்துக்கு வந்து நின்றுட்டு இவன் பேசின உடனே இவனை பார்த்து இவன் சொல்றதை கேட்டு ஒரே ஓட்டமா ஓடினா எப்படி இருக்கும்னு பாருங்க, எவ்வளவு அவமானமா இருக்கும். இன்னைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில கூட பிசாசு இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கான். உன்னால இந்த வேலையை செய்ய முடியாது, உன்னால இந்த பிசினஸ் வெற்றிகரமா நடத்த முடியாது, உன்னால இந்த குடும்பத்தை நடத்த முடியாது, உன்னால இந்த குடும்பத்தை வெற்றிகரமா நிர்வகிக்க முடியாது, உன்னால இந்த கடன்ல இருந்து வெளியே வர முடியாது, உன்னால இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆகவே முடியாது. தைரியம் தான் வா. இல்லங்க, நீங்க சொல்ல கர்த்தர் சுகம் அளிக்கிறவர், அவருடைய உடன்படிக்கை மனுஷன் நானு, அவருக்கு சுகமா இருக்குதான், இவருக்கு சுகமா இருக்குதான், கர்த்தர் அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்யறவர் சொல்லலாம். ஆனா அவன் சொல்லுவான், உனக்கு நடந்துக்குதா இது வரைக்கும்? எத்தனை வருஷமா நீ கஷ்டப்பட்டு இருக்கிற, எத்தனை வருஷமா கடன்ல இருக்க, எத்தனை வருஷமா உன் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, எத்தனை வருஷமா நீ ஏழையா இருக்கிற, எத்தனை வருஷமா இந்த வியாதியில இருக்கிற, உனக்கு சரியாச்சா அப்படின்னு சொல்லி இந்த வெளிப்புற கண்களினாலே பார்க்கும்படியாக, இந்த காதுல கேட்கும்படியாக செய்யறான். நான் சொல்றேன், இப்ப உள்ள நோக்கி பார்க்க வேண்டும். இஸ்ரவேலரும் இந்த ராணுவமும் சவுலும் எல்லாம் ஏன் பயந்து ஓடினாங்க, ஏன் கலங்குனாங்க, ஏன் பயப்பட்டாங்க, மிகவும் ஏன் பயப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணில் பார்த்தாங்க, இந்த காதில் கேட்டாங்க, அவன் சொல்றதெல்லாம் கேட்டாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ள பார்க்கவே இல்லை. அவங்க யாரு? அவர்கள் உடன்படிக்கை மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், விசேஷித்த ஜனம். மோசே சொல்றார், பூச்சக்கரத்தில் எல்லாம் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று எதினாலே வழங்க, உம்முடைய கிருபை எங்களோட கூட இருக்கிறதுனால அல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க. தேவனுடைய கிருபை பெற்ற மக்கள், தேவனுடைய ஜனம், அவருடைய உடன்படிக்கை மக்கள்,
கடவுள் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. அப்பேற்பட்ட மக்கள் அவன் சொல்றதை கேட்டு, அவன் உயரத்தை பார்த்து, அவனுடைய திடகாத்திரமான உடல் அமைப்பை பார்த்து அவன் பயந்து கலங்கி நடுங்கி போய் நிற்கிறாங்க. ஐயோ ஐயோ, என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஒன்றும் இப்பா எனக்கு வேணாம், எனக்கு பயமா இருக்கு, நான் ஓடி போயிடுறேன். நான் சொல்றேன், இந்த தாவீது என்ன பண்ணா, உள்ள நோக்கி பார்க்கறான். தாவீது கேட்கிறான், 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம், நல்ல கவனிங்க, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். எங்க எவ்வளோ ராணுவ வீரர்லாம் இருக்காங்க, ராஜா இருக்கிறாரு, ராஜாவுடைய தளபதி இருக்கிறாரு, அப்புறம் நிறைய படைகள் இருக்கு, குதிரைப்படை இருக்கு, காலாட்படை இருக்கு, வாழ்படை இருக்கு, எல்லா படையும் இருக்கு, நல்ல ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் பயம். தாவீதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் வந்து சொல்றான், இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. இன்றைக்கு தாவீத மாதிரி நான் இங்க நின்று சொல்றேன், இந்த பிசாசின் நிமித்தம் யாருடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. நான் போய் அவனிடத்துல யுத்தம் பண்ணுவேன்றான். தாவீது எவ்வளவு தைரியம் பாருங்க. நான் சொல்றேன், அவ்வளவு பெரிய தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த வியாதி எதிர்த்து நான் சண்டை போடுவேன். இந்த வியாதியை ஏற்கனவே ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், வியாதி எல்லாத்தையும் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவருடைய சரீரத்தை பிற்கும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் வியாதிக்கும் மேலானவராக இருக்கிறார். அவர் பரலோகத்தில் வீட்டு இருக்கிறார். நம்ம சொல்றோம், நம்ம நினைக்கிறோம் இயேசு கலிலேயா வீதியில நடந்து போன மாதிரியும், எல்லாரும் அவரை வந்து கொலை பண்றதுக்கு ஆலோசனை பண்ண மாதிரியும், அவரை கையெல்லாம் பிடிச்சி காலெல்லாம் பிடிச்சி ஆணி அடிச்ச மாதிரியும், விழாவில் குத்துன மாதிரியும் நம்ம பார்த்து அப்படிதான் பார்த்துக்கிறோம். இல்லைங்க, அவர் எல்லாத்தையும் ஜெயித்து, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து, எல்லாத்துக்கும் மேல அவர் உயர்ந்து தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டு இருக்கிறார், வெற்றி சிறந்தவராக. அந்த கிறிஸ்து தான் இப்ப நமக்குள்ள இருக்கிறார். கலிலேயா கடல் ஓரத்தில் நடந்தார் அந்த கிறிஸ்து இல்ல. எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலாக அவரை எல்லாவற்றுக்கும் மேலானவராக தலையாக உயர்த்தி, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தர்னார் சொல்லிடுது. அந்த மாதிரி கிறிஸ்து தான் இப்ப நமக்குள்ள இருக்கிறாருங்க. உள்ள அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாரு, உள்ள பெரிய ஞானம் உள்ளவரா இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுது, அவரே அப்படின்னா என்ன, இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார்னு சொல்கிறார். அவர் தான் நம்முடைய ஞானமா மாறி இருக்கிறார். அவர் நம்முடைய பரிசுத்தமா மாறியாச்சு. அவர் நம்முடைய மீட்பா மாறியாச்சு. அவர் நம்முடைய நீதியாக மாறிவிட்டு இருக்கிறார். நான் சொல்றேன், அந்த கிறிஸ்து உள்ள இருக்கிறாருங்க. இந்த ஞானம் உள்ள இருக்கு, அறிவு உள்ள இருக்கு, தெய்வீக பலன் உள்ள இருக்கு, பவர் உள்ள இருக்கு. எந்த எதிரியும் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்துக்கு அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல அவரை உயர்த்தி இருக்கிறார். நம்ம பாடணும் இல்லையா, அவருடைய நாமத்தை பத்தி பாடணும். அவர் நாமம் அவ்வளவு பெரிய உயர்ந்த வல்லமுள்ள நாமம். மனுஷர் ரட்சிக்கப்படுறதுக்கு அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படல. அவ்வளோ பெரிய நாமம் உள்ளவர் இப்ப நமக்குள்ள இருக்கிறாருங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? எல்லாரும் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து இருக்காங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? இவ்வளோ பெரிய ஆண்டவர் எனக்குள்ள வந்துக்கிறாருங்க. அவருடைய பவர் என்னுடைய பவரா மாறியாச்சு. அவருடைய வல்லமை என்னுடைய வல்லமையா மாறியாச்சு. அவருடைய ஞானம், அவருடைய ஜீவன் என்னுடைய ஜீவனா ஞானமா மாறியாச்சு. நம்ம என்ன பண்றோம், ஒரு சின்ன வியாதிக்காக ஐயோ நாங்க பண்றது இவ்வளோ பெயினா இருக்க, இந்த வியாதி என்ன விட்டு போவே மாட்டேங்குது, இந்த குறைவு என்ன விட்டு போவே மாட்டேங்குது, தரித்திரம் என்ன விட்டு போவே மாட்டேங்குது நம்ம நினைச்சுக்கிறோம். இல்லைங்க, அதெல்லாத்தோட பெரியவர் ஒருத்தர் உள்ள இருக்கிறாரு. அவர் என்னைக்கோ உள்ள வந்துட்டாரு. அவருடைய வல்லமையோட கூட உள்ள வந்திருக்கிறாரு. தாவீதுக்கு மேல இருந்தவர் இன்னைக்கு நமக்கு உள்ள இருக்கிறாரு. தாவீது சொல்றான், அவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. உம்முடைய அடியானாக நான் போய் இந்த பெலிஸ்தனோடு என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, பாருங்க தாவீது சொல்றானே எவ்வளவு சந்தோஷப்பட்டிருந்தோம். என் ராணுவத்துல இருந்து ஒரு ஆள் கூட வரலங்க. நல்ல பாடி பில்டர்லாம் இருக்கிறான், நல்ல திறமசாலிலாம் இருக்கிறான், அவன்லாம் ஒருத்தன் கூட வரல. ஆனா இந்த பையன் போறேன்னு சொல்றானே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, நீ போப்பா அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டியதானே. சவுல் என்ன சொல்றான் பாருங்க. அப்போ சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தனோட நீ எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால முடியாது, நீ இளைஞன்.
அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். நம்மளை பார்த்து கூட அநேகர் சொல்லுவோம், நம்ம தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது, ஆமாங்க அவர் ஞாயிற்றுக்கிழமான வருவார் அப்படிதான் சொல்லுவாரு. நீ பாட்டுன்னு இறங்கிடாது, அதுக்காக உன்னால முடியாது. இந்த பிரச்சனையிலிருந்து உன்னால வெளியே வர முடியாது. இந்த கடன்ல இருந்து உன்னால வெளியே வர முடியாது. இந்த வியாதியிலிருந்து உன்னால வெளியே வர முடியாது. உன்னால இது முடியாது. ஏன்னா நீ ரொம்ப சின்ன ஆளு. நீ என்ன பெரிய ஆள் நினைப்பா. உனக்கு கூட கண்டிப்பா சொல்லுவான் இந்த மாதிரிலாம். 30 வருஷமா சர்ச்சைக்கு போயிருக்கேன், எனக்கே ஒன்றும் நடக்கல. உனக்கு என்ன ஆயிட போகுது, இரு அடுத்த வாரம் போய்க்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கு. நான் சொல்றேன், உன்னால முடியாது. அவனை எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால முடியாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அதுக்கப்புறம் தாவீது சொல்றான், இல்லையா நான் காட்டுல ஆடுங்களை மேய்ச்சிட்டு இருந்தேன். அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு கரடி என்னுடைய ஆடை பிடிக்கிறதுக்கு வந்தது. அந்த கரடியை தாடியை அதை அப்படியே கிழிச்சு போட்டேன். நான் அதை போய் அதை அடிச்ச கொண்டு போட்டேன். கரடிய சிங்கம் பிடிக்கிறதுக்கு வந்துச்சு. அதனுடைய தாடியை பிடிச்சி அது மேல பாஞ்சு அதனுடைய தாடியை பிடிச்சி அதை அடிச்சே கொண்டு போட்டேன். கரடியும் சிங்கமும் ரெண்டுத்தையும் அடிச்சே கொண்டு போட்டேங்க. நான் இளைஞன், எனக்கு ஒன்றும் தெரியாது தான். ஆனா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு. இதெல்லாத்தையும் நான் கொண்டு இருக்கிறேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. என்ன சொல்றான், ஐயா எனக்கு பேர் வரதுக்காக நான் ஒன்றும் பண்ணலையா. இவன் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிந்திச்சானே, அதுக்காக அவனை போய் அடிச்சு கொள்ளணும்னு நான் விரும்புறேன். நீங்களாம் பயப்படாதீங்க அப்படின்றான். 37ஆம் வசனத்துல பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, நான் சொல்றேன், கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. நான் சொல்றேன், நானும் உங்களை பார்த்து சொல்றேன், எதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களோ அதுக்கு நேரா போங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு வெற்றியை தருகிறார். அவர் உங்களோட கூட இருந்து அந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்கும்படி செய்கிறார். ஒருவேளை நீங்க இளைஞனா இருக்கலாம், தாவீதை போல யுத்த வீரனா இல்லாம இருக்கலாம், அந்த அளவுக்கு படிக்காம இருக்கலாம், உங்களுடைய தகப்பன் உங்களை கைவிட்டு இருக்கலாம், கூட பிறந்தவர்கள் உங்களை நிந்திச்சு இருக்கலாம், உங்களை மிரட்டி இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், தைரியமா போங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி எடுப்பீர்கள். இந்த காரியத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். இது மேல கர்த்தர் கொண்டு போய் உங்களை வைப்பார். ஏன்னா உங்க மூலமா இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு விரும்புறாரு. என்ன சொல்லணும்னு விரும்புறாருன்னா, 46ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, 45, 46 வாசிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நீ ஃபுல்லா எல்லாம் ஃபுல் ஆர்மரோட வர. உனக்கு கண்ணில் பார்க்கிற விதத்துல ஈட்டி இருக்கு, கேடயம் இருக்கு, எல்லாம் இருக்குது உனக்கு. நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்க, இந்த நாமம் நம்மளோட கூட இருக்கிறது. அவர் நம்மோட கூட இருக்கிறாரு. இது கண்ணுக்கு தெரியாது, உங்க கண்ணுக்கும் தெரியாது, மற்றவங்க கண்ணுக்கும் தெரியாது. கோலியாத் கண்ணுக்கு தெரிஞ்சுதா கர்த்தர் நாமம் இவனோட கூட இருக்குது, கர்த்தர் இவனோட கூட இருக்கிறாரு, இவன் மேல பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறான்னு கோலியாத்து தெரிஞ்சுச்சா? கிடையாது. அவன் கேட்கறான், நான் என்னடா நாயா என்னை எதிர்த்து வர, நீ போய் சண்டை போறதுக்கு கல் எடுத்துட்டு வர, நான் நாயான்னு கேட்கறான். வெறும் கையோட வந்துக்கிற, நீ எனக்கு மேட்சே கிடையாது. நான் எவ்வளவு பெரிய ஆளு, சின்ன வயசுல இருந்து என்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், ஒரு யுத்தத்தில் கூட ஜெயிக்கவே இல்லை, தோக்கவே இல்லை. என் கூட சண்டை போறதுக்கு இந்த ஒரு சின்ன பையனை அனுப்புறீங்க. அவனுக்கு ஒரே அவமானமா இருக்குது பாருங்க. அவன் நினைச்சான் ஸ்பூன் ஊதி தள்ளிடலான்னு நினைச்சான். ஆனா இங்க தாவீது சொல்றான், கர்த்தருடைய நாமத்தினால நான் வரேன், நிந்தித்த கர்த்தருடைய நாமத்தினால வரேன். 46ஆம் வசனம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தாங்க பெரிய ஒரு அற்புதம்.
நான் சொல்றேன், உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகவே உங்களை வெற்றி பெற வைக்கிறாரு. அதுக்காகவே மனுஷருடைய தயவு உங்களுக்கு வந்து கிடைக்கும்படி செய்யறாரு. அதுக்காகவே உங்களுக்கு திறமைகளை கூட்டி வழங்குகிறார். அதுக்காகவே உங்களை எல்லாவற்றிலும் வெற்றி பெற வைக்கிறாரு. அதுக்காகவே உங்களை தூக்குறாருங்க மேல. நான் சொல்றேன், இந்த கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்போது தரித்திரனா ஏழையா இருக்கவே முடியாது. நான் சொல்றேன், பல விதங்களில் அவர் வழிகளை திறந்து நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய விடுதலையும் வெற்றியும் அடையும்படி செய்கிறாரு. உங்களுடைய வியாதிகளை எல்லாம் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறார். பயத்தெல்லாம் போக்குகிறார், கவலையெல்லாம் நீக்குகிறார், கண்ணீரை எல்லாம் துடைக்கிறார், தைரியத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். இவ்வளவு நாள் பயந்ததெல்லாம் போதும். இன்னைக்கு என்ன பண்ணும்? எழும்பு பிரகாசிக்கணும். நம்ம நல்லா எந்த வியாதியை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. எந்த சத்துருவை கண்டு நம்ம பயப்படவே கூடாது. பிசாசு சொல்றதெல்லாம் கேட்டுன்னு அவன் சொல்றதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்க கூடாது. மண்டையில் ஏத்திக்க கூடாது. அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கர்த்தர் என்ன சொல்லிடுறாருன்னு நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அவர் சொல்றாரு, இந்த பூலோகத்தில் முழுவதும் பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்க கூட நான் இருக்கிறேன், கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருன்றது தெரியணும். நான் சொல்றேன், மதுரவாயிலுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எழும்ப வேண்டும். உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் உலகத்தை தெரிய வேண்டும். அதுக்கு என்ன பண்ணும்? பெரிய பெரிய பிரச்சனைகளை எதிர்த்து ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வீட்டிலேயே முடங்கிடக்கூடாது. ஐயோ போச்சுங்க, என் வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான், என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப கலக்கமா இருக்கு, ஒரே கஷ்டமா இருக்குங்க, கண்ணீரா இருக்கு, துன்பமா இருக்கு. இது ஏன் வருதுன்னா, இதை எதிர்த்து நீங்க ஜெயிக்கணும். ஒரு அடி எடுத்து வைக்கணும். தாவீது ஒரே ஒரு அடி எடுத்து வச்சான் பாருங்க. எடுத்து வச்ச உடனே அவனுக்கு மாபெரும் வெற்றியை தரார். ஏன்னா கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட கூட கர்த்தர் இருக்கிறாருன்றது இந்த உலகத்துக்கு தெரியணுங்க. நான் சொல்றேன், பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது, பெரிய பெரிய துன்பங்கள் வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில பேரிடி மாதிரி பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கும்போது பயந்து ஒடுங்கி நம்ம போய் மூலையில உட்காரக்கூடாது. அதுதான் பிசாசினுடைய எண்ணம். 40 நாள் வரைக்கும் அவங்கள வெளியே வர ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் ஓட்டான். எல்லாம் யுத்த வீரர்கள், ஆனா எல்லாம் ஓடிட்டான். எல்லாரும் உடன்படிக்கை ஜனங்கள், அதை பத்தி யோசிச்சு கூட பார்க்கவே இல்லை. ஆனா நான் சொல்றேன், உங்க மேல கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த வியாதி எம்மாத்திரம், இந்த பொருளாதார பிரச்சனை எம்மாத்திரம், இந்த அடிமை பாவ பழக்க வழக்கம் எம்மாத்திரம், இது எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்கணும். உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு அவர் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புறாருங்க. அந்த பிரச்சனையை நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புறார். ஆகவே தான் அதுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். எல்லாமே ஸ்பிரிச்சுவல் விஸ்டம், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆவிக்குரிய அறிவையும் ஆவிக்குரிய ஞானத்தையும் அவர் தராரு, ஆவிக்குரிய வல்லமையை தராரு. ஏன்? இதுல நீங்க ஜெயிக்கணும். இந்த மாதிரி ஆட்டு பின்னாடி போய் நின்றவன கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே தெரிந்து கொண்டு அவன் மேல மனுஷர் தயவெல்லாம் பெருகும்படி செய்து, அவனுக்கு பழக்கமே இல்லாத வேலையை கொண்டு போய் செய்யும்படியாக அவனை உயர்த்தி ராஜா கிட்ட கொண்டு போய் வேலைக்கு வச்சு, இவ்வளோ பெரிய எதிரியை அவன் வீழ்த்தும்படியாக அவனுக்கு பக்கபலமா இருந்து சப்போர்ட்டா இருந்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனை எல்லா விதத்திலும் வெற்றிக்கு நேராக வழிநடத்தின தேவன் உங்களோட கூட இருக்கிறாருங்க. அவன் சொல்றான், இப்ப பெரிய பேச்செல்லாம் பேசுறான். நான் கடவுளுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டணும், நான் இவ்வளோ பெரிய வீட்டில் அரண்மனையில் நான் வாழ்ந்துக்கிறேன், ஆனால் கர்த்தர் ஒரு சின்ன ஆசிரியர் கூடாரத்தில் இருக்கிற இவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டணும் நான் அப்படின்ற எண்ணம் வருது பாருங்க. நான் சொல்றேன், நீங்க தாங்க அந்த ஆலயம், உங்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காக தான் உள்ள பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த உலகத்துக்கு இவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை விளங்க பண்ணணும். அதுக்காகவே என்ன பண்றாரு? உங்களுடைய குறைவுகள் எல்லாம் எடுத்து ஒரு பக்கம் நீக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தருகிறவராய் இருக்கிறார். தாவீது கிட்ட அவருடைய கிருபை இருக்குது. அவருடைய கிருபை அவனோட கூட இருந்ததுனால அவன் சொல்றான், அவன் செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். 18ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை கடகடன் வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது, சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். நான் சொல்றேன், கடவுளுடைய கிருபை, மனுஷனுடைய தயவு நமக்கு அதிகமாக பெருகும் பொழுது நம்மளை அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய அதிகாரமான ஒரு பதவியில் வைக்கிறார், கொண்டு போய் பெரிய லெவல்ல வைக்கிறார். இது வரைக்கும் தாவீது யாருன்னே தெரியாது.
அவன் என்ன பண்ணின்னு இருக்கிறான்னு தெரியாது, அவன் பேர் தெரியாது. ஆனா இன்னைக்கு தாவீது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். கர்த்தர் சொல்றாரு, உங்களோடு கூட அவருடைய கிருபையும் தயவும் இருக்கும்பொழுது நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க மாட்டீங்க. அப்படியே இருந்தா கூட உங்களை உயர்த்தி அவருடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படுத்தி அவருடைய நன்மையை உங்களுக்கு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய ஆலோசனையை கொடுத்து அவருடைய சுகத்தை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இனிமேல் நீங்க ஒன்றும் இன்சிக்னிஃபிகண்டா இருக்க முடியாது, யாருக்கும் தெரியாம ஏதோ ஒரு மூலையில் இருக்க முடியாது. வர வர நீங்க ஃபேமஸ் ஆக முடியும். சொல்றார் கர்த்தர், சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல அதிகாரி ஆக்கினான், மேல் அதிகாரி ஆயிட்டான் அவன். ஏன்னா எங்க அமிச்சாலும் எதுக்காக அமிச்சாலும் சரி ரொம்ப புத்திமானாய் நடந்து கொண்டான். காரணம் என்ன? 12ஆம் வசனம் சொல்றது, கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும். பார்த்தீங்களா, கூட இருக்கிறாரு. யார் கூட? தாவீது கூட இருக்கிறார். நான் சொல்றேன், தாவீது கூட இருந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கும்போது என்ன நடக்குது? 14ஆம் வசனம், தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். என்ன செஞ்சாலும் ஒரு புத்தி. நான் சொல்றேன், கர்த்தருடைய கிருபை நம்மளோட கூட இருக்கும் பொழுது அறிவீனமான புத்தியீனமான காரியங்களை நம்ம போய் சிக்கி கொள்ளவே மாட்டோம். பாவத்தின் அடிமைத்தனத்துல போய் நம்ம விழுந்து போகவே மாட்டோம். ஏன்னா கடவுளுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறாரு, கர்த்தரே நம்மோடு கூட இருக்கிறாரு. நம்ம புத்தியீனமான காரியங்களை செய்யவே முடியாது. ஏன்னா அவர் மகா புத்திசாலியாய் மாற முடியும். நம்ம அவருடைய கிருபை நமக்கு தெய்வீக ஞானத்தை கொடுக்குது, அறிவாற்றலை கொடுக்கிறது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தனால புத்திமான நடந்த. எவ்வளவு புத்தி பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் மகா புத்திசாலியாய் புத்திமான நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். நான் சொல்றேன், கர்த்தருடைய கிருபை நமக்குள்ள இருக்குது என்பதை விசுவாசித்து, கர்த்தரே நமக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை விசுவாசித்து, அவருடைய பலத்தை விசுவாசித்து, அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது என்பதை விசுவாசித்து, அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குதுன்னு விசுவாசித்து, இந்த ஜீவனையும் வல்லமையும் விடுதலையும் இந்த மகா பெரிய அன்பையும் அவருடைய பிரசன்னத்தையும் நம்ம மூலமா அவர் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த விரும்புறாருன்றதை விசுவாசிச்சு, நான் எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்பட போறது கிடையாது. ஒருவேளை இந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்டு நான் ரொம்ப கலங்கி போயிருக்கலாம், மகா பயந்து போயிருக்கலாம், சில நேரங்களில் இந்த பிரச்சனையை பார்த்து ஓடி இருக்கலாம். ஆனா இப்போ ஓட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்குது, அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குது, அவரும் நானும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கிறோம். எந்த பிரச்சனை வந்தாலும் அதுல என்னால புத்திமானே நடந்து கொள்ள முடியும், மகா புத்திசாலியா என்னால நடக்க முடியும், அதிலிருந்து வெளியே வர முடியும். இதிலே நான் அமிழ்ந்து போக மாட்டேன், இதிலே உழன்று போக மாட்டேன், இந்த வியாதியிலே நான் மரித்து போக மாட்டேன், இதை விட்டு எழுந்திருப்பேன், இந்த வியாதியை ஒழிச்சு கட்டுவேன், என்னோட வாழ்க்கையில இருந்து இந்த தரித்திரத்தை ஒழிச்சு கட்டுவேன். என கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருங்க. நான் செய்யறது எல்லாத்தையும் வாய்க்க செய்யறாரு, எல்லாவற்றையும் கைகூடி வர செய்யறாரு அப்படின்றது விசுவாசிச்சு நம்ம என்ன பண்ணணும்? எழுந்து நம்ம எல்லா பிரச்சனைகள் மேல ஒரு வெற்றியை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு? நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போம். எல்லாரும் கரங்களை ஊற்றி சொல்லுவோம், கர்த்தர். எல்லா கரங்களை ஊற்றி நல்லா சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள என்றென்றைக்கும் தங்கி இருக்கிறார். அவருடைய வல்லமை என்னுடைய வல்லமையா இருக்கிறது, அவருடைய சுகம் என்னுடைய சுகம், அவருடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் என்னுடைய ஆவியும் ஒன்றாக கலந்திருக்கிறது. நானும் கர்த்தரும் ஒரே ஆவியாய் இருக்கிறோம். எனக்கும் என் மூலமாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை, மகிமையை, ஜீவனை, சுகத்தை, பிரசன்னத்தை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு இதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை எதிர்த்து வருகிற எல்லா பிரச்சனைகளும் மேலும் நான் ஒரு மாபெரும் வெற்றியை எடுக்கிறேன். அதற்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார், தெய்வீக வல்லமையை எனக்கு கொடுக்கிறார். என் மேல் இருக்கிற பிசாசினுடைய ஆளுகை முடிவுக்கு வந்து விட்டது. அவனுடைய சங்கிலிகள் இன்றைக்கு முறிந்து போகிறது, வியாதிகள் குணமாகிறது, விடுதலை உண்டாகிறது. நான் கர்த்தருக்காக என்றென்றும் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு அவர் ஒரு உண்மையான தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவேன். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுவோம் தேவனை.
எல்லாரும் கண்களை மூடுவோம். சொல்ற தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள்னு சொல்றார். அவனோட ஒரு கிருபை இருந்தது, அதனால அவன் செஞ்சது எல்லாம் வாய்த்தது. போற இடத்துல எல்லாம் புத்திமானாய் நடந்தான், மகா புத்திசாலியா நடந்து கொண்டான். கடவுளுடைய கிருபை அவனோடு கூட இருந்ததுனால மனுஷருடைய தயவு அவனுக்கு வந்து கிடைச்சது. பெரிய பெரிய வெற்றிகளை குவித்தான். நான் சொல்றேன், உங்களை எதிர்த்து வருகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து உங்களால ஜெயிக்க முடியும். நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப் விசுவாசத்தோடு எடுத்து வைக்கணும். ஆண்டவரே, இதை நான் விட மாட்டேன், இதை வாரம் போய் நான் இந்த சபைக்கு வந்து நான் கற்றுக்கொள்வேன், இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்வேன், அதுல நிலைத்திருப்பேன், ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து கற்றுக்கொள்வேன். ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் நேரத்தோட சபைக்கு வருவான். ஆண்டவரே, இதை கற்றுக்கொள்வேன். ஆண்டவரே, எனக்குள்ள நீர் இருக்கிற என்பதை விசுவாசிக்கிறேன். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீதுக்கு நீர் கிருபையை கொடுத்தீர். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல தங்கி இருந்தீர். ஆண்டவரே, அவனை ஆண்டவரை அபிஷேகம் பண்ணி இருந்தீர். அதே போல நீர் எங்களுக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மூலமாக உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஜீவன், உம்முடைய சுகம், உம்முடைய விடுதலையை இந்த உலகத்திற்கு நாங்கள் எங்கள் மூலமாக மேனிஃபெஸ்ட் பண்ண விரும்புகிறீர், காண்பிக்க விரும்புகிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நான் ஒருவேளை வெளிப்புறமாக சாதாரணமானவனா இருக்கலாம், அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், மதிப்பில்லாதவனா இருக்கலாம், என் குடும்பம் என்னை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம், என்னுடைய தகப்பனார் தாயார் கைவிட்டு இருக்கலாம். ஆனால் நீர் உமக்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என்னை ராஜாவாக ஆண்டவரை மேன்மைப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய நோக்கங்களையும் திட்டங்களையும் நீர் வைத்திருக்க உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அந்த சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ள இருந்து இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சுகம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜீவன் எனக்குள்ள இருந்து வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். சாதாரண ஆடு மேய்க்கிற ஒருத்தனை ராஜாவா கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே இஸ்ரவேலர் 40 வருஷம் ஆளும்படியாக நீர் செய்தீர். ஆண்டவரே, அவனை எதிர்க்க ஒருத்தனாலே முடியவே இல்லை. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய கோலியாத் வந்து அவனை எதிர்த்து, ஆனா உம்மாலே அவன் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்தான், ஒரு மதிலையே தாண்டக்கூடிய ஒரு பலனை கொடுத்தீர். அது போல ஆண்டவரே, பிசாசு பல விதங்களில் எங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, அப்பா, இதை உன்னால செய்ய முடியாது, இதுல இருந்து வெளியே வர முடியாது, இந்த வியாதி உனக்கு குணமாகாது, இந்த பண பிரச்சனை உன்னோட்டு நீங்காது, உன் புருஷன் திருந்தவே மாட்டாருன்னு சொல்லி எங்களை ஆண்டவரே பல விதங்களில் ஆண்டவரே இந்த உலகத்துக்குரிய காரியங்களை கொடுத்து எங்களோட கண்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறான். ஆண்டவரே, இந்த பிசினஸ் நீ செய்ய முடியாது, இந்த பிசினஸ்ல நீ நல்லா வர முடியாது, இந்த வேலையை செஞ்சு என்னைக்கு நீ பிழைக்கிறதுன்னு ஒருவேளை பிசாசு எங்களுக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும்படியாக வைத்திருக்கிற திட்டங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே ஃபாதர்ஸ் டேவா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, எல்லா தகப்பன்மார்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அப்பா, நீர் ஆண்டவரே எங்களுடைய பரலோக தகப்பனை இருக்கிறீர். நீர் எங்களுக்காக செய்த தியாகங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்ததை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்களுக்கு பரலோக தகப்பன் ஒருவர் இருக்கிறார், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தகப்பன்மார்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோங்க தாவே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோங்க தாவே. அவர்களை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இணையதளத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தைரியத்தை கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, பிரச்சனைகளை கண்டு துவண்டு போய், பயந்து போய், நடுங்கி போய், ஆண்டவரே ஓடிவிடாதபடிக்கு தைரியமா எதிர்த்து நின்று, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கிருபை என்னோட கூட இருக்கிறது, தயவு என்னோட கூட இருக்கிறது, நான் விசுவாசத்தோடு ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்கிறேன்னு சொல்லி வச்சு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர்கள் ஜெயிக்க நீர் அவர்கள் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். வியாதியோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நமக்கு நன்றி செலுத்த பொருளாதார கஷ்டத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதார ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு உண்டாகட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. சகல விதமான நன்மைகளினாலும் பரிபூரணத்தினாலும் அவருடைய வாழ்க்கை நிரம்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமேன்.